ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நேற்று இந்திய அரசியலமைப்போட 6th லெசனை வந்து நம்ம ஃபுல்லாக எப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்திருப்போம். ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து 10th இருக்க லெசனை எப்படி என்னன்னு பார்க்க போகிறோம். நேற்று போட்டதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ கிளாஸ் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அவ்வளோதான். 6th லெசன் முடிச்சிட்டோம். இவ்வளோதான் 6th லெசனோட பாயிண்ட்டு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து 10th லெசன், ஓகேங்களா? நம்மளுடைய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா எப்படி தோன்றுச்சு, எந்த நாட்டோட தாக்கத்தால் தோற்றுச்சுன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்து பெறப்பட்டது தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சாசனமே. ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டோட நிர்வாகம் எந்த அடிப்படையில் செயல்படுது. ஒரு நாடுன்னா அது கண்டிப்பாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் இல்லையா? இதை எதை வச்சுப்பா நீங்கள் செய்கிறீங்கன்னா, எங்களுடைய அரசியலமைப்பில் எங்களுக்கு இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து காட்டலாம். அந்த மாதிரி விஷயம் தான் அரசியலமைப்பில் ஒரு நாட்டோட நிர்வாகம் எந்த அடிப்படை கொள்கையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து இந்த அரசியலமைப்பு எழுதுறதுக்கு 1946 அமைச்சரவை தூதுக்குழு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 6th புக்கில் அரசியலமைப்பை எழுதுறதுக்காக தான் வந்து அந்த 1946 ஒரு குழு உருவாகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த குழுவால் உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்துருப்போம் 389 உறுப்பினர்கள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 389 பேர் யார் யார் அப்படின்னா, 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், அடுத்து பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர், மாகாண முதன்மை ஆணையர் 3 பேர். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 389 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 292 மாகாண பிரதிநிதி, 93 சுதேச நியமன உறுப்பினர்கள், ஒருத்தர் வந்து பலுச்சிஸ்தானு, 3 பேர் மாகாண முதன்மை ஆணையர். இவங்கெல்லாம் தான் அந்த 389 பேர், ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தோம் இந்திய அரசு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா 1946 டிசம்பர் 9 நடந்துச்சு. இதோட தலைவராக யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அதாவது சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் எடுக்கிறாங்க. இவர் வந்து தற்காலிக தலைவர் தான், ஓகேங்களா? நிரந்தர தலைவர் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவர் யார், நிர்ணய மன்றத்தோட தலைவர் யாரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த். ராஜேந்திர பிரசாந்த் வர்றதுக்கு முன்னாடியே தற்காலிக தலைவரா யார் இருந்தாங்கன்னா இந்த சச்சிதானந்த சின்ஹா தான் இருந்தாங்க, ஓகேங்களா? அப்புறம் எப்படி ராஜேந்திர பிரசாந்த் வந்தாரு அப்படின்னா, கூட்டம் நடந்துட்டு இருக்கவே இவர் வந்து இடையில இறந்துருவாரு. இறந்தனால அப்ப தலைவரா ராஜேந்திர பிரசாந்த் கொண்டு வருவாங்க, ஓகேங்களா? இவர் தலைவர்னா துணைத் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி, இவங்க தான் துணைத் தலைவர். தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாந்த், துணைத் தலைவர் வந்து HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவங்க, ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த அதாவது இதில் வந்து ஒரு கூட்டத்தொடர் நடக்குது. இந்த கூட்டத்தொடர் எத்தனை இதாக நடக்குதுன்னா 11 அமர்வுகளா 164 வந்து 166 நாள் வந்து இந்த கூட்டத்தொடர் நடக்குது, ஓகேங்களா? இதில் இந்த கூட்டத்தொடரில் என்ன பண்ணுறாங்கன்னா 2473 திருத்தங்களை முன்வைக்கிறாங்க அரசியலமைப்பில். 11 அமர்வுகளா 166 நாள் நடக்குது. நடக்க எத்தனாயிரம் திருத்தங்களை முன்வைக்கிறாங்கன்னா 2473 திருத்தங்களை உருவாக்குறாங்க, ஓகேங்களா? இப்போ இந்த திருத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்பில் என்னென்ன இருக்குன்னா 395 சட்டப்பிரிவு, 22 பாகம், 8 அட்டவணை இருக்குது. இது எல்லாமே இருக்கிறத வச்சு தான் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அதுலேயே இந்த நவம்பர்னா டிசம்பர் ஒரு மாதத்துலேயே என்ன பண்ணுறாங்கன்னா 1950 ஜான்வரி 26 இதை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் 395 சட்டப்பிரிவோடையும் 22 பாகம் 8 அட்டவணை இருக்க அரசியல் சாசனத்தை நவம்பர் 26 ஏற்றுக்கிறாங்க. அதே ஜான்வரி 26 நடைமுறைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா குடியரசு தினமாக கொண்டாடுறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூறுகள் என்ன அப்படின்னா, அதாவது எழுதப்பட்ட அரசியலமைப்பிலேயே நம்மளோட இந்திய அரசியலமைப்பு தான் ரொம்ப நீளமானதா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நிறைய நாட்டுகளோடைய இதுல இருந்து
நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து எழுதியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? சோவியத் ரஷ்யா, பிரான்ஸு இந்த மாரி உட்பட 60 நாட்கள் உட்பட எல்லா நாட்டோடையும் அரசியலமைப்பையும் வாசிச்சு, அதுல பெஸ்ட்டான பகுதி தான் எழுதியிருப்பாங்கன்ட்டு அதுதான். பல்வேறு நாடுகளோட அரசியலமைப்புல இருந்து இதோட கருத்த எடுத்து உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு. இன்னொன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா, நெகிழும் தன்மையா இருக்கும், நெகிழா தன்மையா இருக்கும். அதாவது சம்டைம்ஸ் வந்து இது ஓகே அப்படிங்கிற மாரி சட்டத்திட்டம் வந்து நமக்கு வளைஞ்சு கொடுக்கும். ஒரு சில நேரம் இல்ல இதுதான் சட்டம், இதுதான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். இன்னொன்னு ஸ்பெஷலா என்னன்னா, கூட்டாட்சி முறை அரசாங்கத்த நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அறிமுகப்படுத்துது. இதுல அத பத்தி சொல்லியிருப்பாங்க. நெறைய இப்ப வெளிநாட்டுலலாம் பாருங்களேன், குடியரசு ஆட்சி மட்டும் நடக்கும். பிரதமர் ஆட்சி, இந்த இந்த மாரி நெறைய இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான். நம்ம இதுல மட்டும் தான் கூட்டாட்சின்னா, மத்திய அரசும், மாநில அரசும் சேர்ந்து நடத்துறது. இதுதான் கூட்டாட்சி முறை அரசாங்கத்த நம்ம இந்திய அரசியலமைப்பு சாசனம் தான் அறிமுகப்படுத்துது. அடுத்தது நம்மளுடைய நாட்ட சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஒவ்வொரு நாடுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில சமயம் அதாவது ஒரு சில மதத்துக்காகவாகவே மதத்துக்குன்னே அந்த நாடு இருக்கும். அந்த நாட்டோட தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த மதத்துல இருக்கவங்க மட்டும் தான் ஆட்சி செய்வாங்க. ஆனா நம்ம நாடு அப்படி இல்ல. ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுது. அடுத்து சுதந்திரமான நீதித்துறையும் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு வேணாலும் அவங்களோட நீதியை நாட்டிக்கலாம் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்பெஷலானது ஒண்ணு இந்திய அரசியலமைப்புல என்ன சொல்லியிருக்குன்னா, 18 வயசு நிரம்பின எல்லாருமே வாக்குரிமை அதாவது ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிய வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ முகவுரை பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்போட முகவுரை. இது என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியலமைப்புக்கு அறிமுகம் அல்லது முன்னுரை எது வேணா சொல்லலாம். முகவுரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அறிமுகம்னு சொல்லுவாங்க, முன்னுரைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இந்திய அரசியலமைப்போட முகவுரைக்கு ஒரு பேர் இருக்கு. அத என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்பாங்க முகவுரைய என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இப்ப ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து 1947ல ஜான்வரி 22 பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு ஒரு குறிக்கோள் தீர்மானத்த கொண்டு வராரு. இந்த குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில தான் இந்த அரசியலமைப்போட முகவுரைய உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராரு. அது என்னன்னா, குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறது. எப்ப கொண்டு வந்தாரு? 1947 ஜனவரி 22ல கொண்டு வராரு. இந்த குறிக்கோள் தீர்மானத்தோட அடிப்படையில தான் அரசியலமைப்போட முகவுரையே அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப இவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா, 1976ல 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னு ஒண்ணு வரும். முகவுரையில ஒரு கரெக்ஷன் பண்ணுவாங்க. எப்ப 1976ல 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமா முகவுரையில ஒரு திருத்தம் நடக்கும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சமதர்மம், சமயசார்பினை, ஒருமைப்பாடு அப்படின்னு இருக்கிற வார்த்தைய ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு கரெக்ஷன். இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி கீழ சமதர்ம, சமயசார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்னு இப்படி மொட்டையா இருக்கிறத இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தம் கொண்டு வருவாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல இது வரும். இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்தது குடியுரிமை. குடியுரிமைனா இங்கிலீஷ்ல என்ன? சிட்டிசன், அதாவது சிவிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிவிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லத்தீன் சொல். இதோட மீனிங் என்னன்னா, ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படிங்கிறதா பேரு. இது ஆல்ரெடி ஒரு டைம் 1 மார்க்ல கேட்டிருந்தாங்க குரூப் 4ல. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதெல்லாம் இப்படி மைண்ட் மேப் மாதிரி போடுறனோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. குடியுரிமையை பத்தி அரசியலமைப்புல எங்க சொல்லியிருக்குன்னா, 2வது பகுதியில சட்டப்பிரிவு 5ல இருந்து 11 வரைக்கும் குடியுரிமையை பத்தி சொல்லுது. குடியுரிமையை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்கு? 2வது பகுதியில சட்டப்பிரிவு 5ல இருந்து 11 வரைக்கும் குடியுரிமையை பத்தி இருக்கும். இந்த குடியுரிமைக்குன்னே ஒரு சட்டம் கொண்டு வராங்க. எப்பன்னா 1955ல. இந்த இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய இதுல இந்த இயர் வந்திருக்கு. குடியுரிமை சட்டம் எப்ப வந்துச்சு? 1955ல. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த குடியுரிமை சட்டத்துல 8 டைம் வந்து திருத்தியிருப்பாங்க. அதுலயும் கரெக்ஷன் நிறைய இது பண்ணியிருப்பாங்க. இந்த குடியுரிமை சட்டத்தை பார்த்தீங்கன்னா,
ஒரு 3 விதத்துல நம்ம குடியுரிமைய நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கோம். எப்படின்னா, 1 குடியுரிமைய பெறுதல். குடியுரிமை அதாவது குடியுரிமை வாங்கிக்கலாம். இன்னொன்னு குடியுரிமை இழத்தல். இந்த 2 வகையில நம்ம குடியுரிமை சட்டத்த நம்ம வாங்கிக்கலாம். இல்ல வேண்டான்னா நீக்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கோம். இதுல இந்த குடியுரிமை பெறுதல் அப்படின்னா என்னன்னா, குடியுரிமை பெறுதலுக்கு ஒரு 5 வழி இருக்கு. ஒரு 5 வழி மூலமா நீங்க குடியுரிமைய வாங்கிக்கலாம்ப்பா. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமைய நீங்க இழத்துக்கலாம். எப்படி வேணாலும் அதாவது ஒரு 3 வகைகள்ல நீங்க குடியுரிமைய இழத்துக்கலாம். 5 வகையில குடியுரிமைய வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பிறப்பின் மூலம், அதாவது ஒருத்தர் வந்து இந்தியால பிறந்திருந்தாரு அப்படின்னா, அவரு இந்த நாட்டோட குடியுரிமைய வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. இன்னொன்னு வம்சாவளினா, அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே இங்க இந்தியாவுல இருக்காங்க அப்படின்னாலும், நம்ம அத வச்சு வாங்கிக்கலாம். இன்னொன்னு பதிவின் மூலம் ரெஜிஸ்டர் பண்றனால, இன்னொன்னு இயல்புறை மூலம் அப்படின்னா, அடுத்தது பிரதேச நாடு இணைவின் மூலம்னா, இந்த மாரி. இன்னொரு நாட்டோட நம்ம இணையும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டுல இருக்கவங்களும் இந்த குடியுரிமை வாங்குன மாரி வந்துரும். இந்த மாதிரியான 5 வகைகள்ல குடியுரிமைய வாங்கிக்கலாம். குடியுரிமை எப்படி இழக்கலாம்னா, இதுக்குன்னு ஒரு 3 வழி இருக்கு. 1 துறத்தல், இன்னொன்னு முடிவர செய்தல், இழத்தல். எப்படி துறப்பாங்கன்னா, எனக்கு குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு அதாவது எப்படி குடியுரிமை வேண்டாம்னு சொல்லுவாங்கன்னா, இன்னொரு நாட்டுல வேற நாட்டுல இப்ப ஏதாவது நெறைய பேர் படிச்சு வேலைக்கு போய் வேற கண்ட்ரிக்கு போறவங்க இருப்பாங்க. அந்த கண்ட்ரியே புடிச்சு, நான் இந்த நாட்டிலேயே சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறேன். எனக்கு வேண்டாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அவங்க இது வாண்டடா போறனால அவங்களோட இந்த குடியுரிமைய வந்து நிறுத்திருவாங்க. முடிவுற செய்தல்னா ஒரு பர்ட்டிகுலர் டைம் இருக்கும். இதோட அவ்வளோதான் அப்படின்னா, அதோட நிறுத்திருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வேணும்னா அப்ளை பண்ணி தான் வாங்கணும். குடியுரிமை இழத்தல் அப்படின்னா, இது வந்து இப்ப எப்படி சொன்னா, ஒரு 2 வருஷம் அதாவது சிறை தண்டனை விதிக்கப்பட்டவங்களா இருந்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த குடியுரிமை இழந்து போயிரும். இந்த குடியுரிமைய இழக்க வைக்கிறது, இத யாரால செய்ய முடியும்னா, மத்திய அரசால தான் செய்ய முடியும். ஓகேங்களா? குடியுரிமை வாங்குறத நம்ம அப்ளை பண்ணி குடுத்து நமக்கெல்லாம் குடுத்துருவாங்க. ஆனா, ஒரு குடியுரிமை இழக்கணும் வேண்டாம் அப்படின்னா, இது சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ப்ரொசீஜர். ஓகேங்களா? அடுத்தது. அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமைய எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, பகுதி 3 சட்டப்பிரிவு 12ல இருந்து 35 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்னும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குடியுரிமை எந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு? அடிப்படை உரிமை எங்க சொல்லப்பட்டிருக்கு? இது எத்தன சட்டப்பிரிவு இருக்குங்கிறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தோம் குடியுரிமைய வந்து முகவுரை வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. இங்க அடிப்படை உரிமைய பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை உரிமை என்னன்னு சொல்றாங்க? இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை உரிமையில பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வகையான அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு அப்ப. ஆனா இப்ப 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கும். இதுல என்ன அப்படின்னா, அந்த சொத்துரிமைங்கிறத நீக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகள் எத்தன வந்துச்சுன்னா, 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு. இப்ப 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. அடுத்த டாபிக். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இத எங்க சொல்லியிருக்குன்னா, சட்டப்பிரிவு 32ல சொல்லியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீதி பேராணை. நீதி பேராணை என்னன்னா, ஒரு நீதிமன்ற முத்திரையோட நீதிமன்றத்தால வெளியிடப்படக்கூடிய கட்டளை அல்லது ஆணைய தான் வந்து நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீதி பேராணை வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெங்கலாம் இருக்கும்னா, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் 2க்குமே தான் வந்து இந்த நீதி பேராணை இருக்கும். என்னன்னா, ஒரு 5 வகையான நீதி பேராணை இருக்கும். அது என்னங்கிறத அடுத்தது பார்க்கலாம். இப்ப இந்த உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இருக்கு இல்லையா? உச்ச நீதிமன்றத்த அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா வேர்டு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ஒரே மாரி இருக்கனால கன்ஃப்யூஸ் ஆயிரும். அப்போ உச்ச நீதிமன்றத்த தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு சொல்றாங்க. இந்த சட்டப்பிரிவு 32 இருக்கு இல்லையா? அரசியலுக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை. இத வந்து அம்பேத்கர் வந்து ஸ்பெஷலா ஒரு பேர் குடுக்குறாரு. என்னன்னா, இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. இந்த 32 என்னன்னு சொல்றாரு? இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்கன்னா, அம்பேத்கர் சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இப்ப ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? 5 வகையான நீதி பேராணை இருக்குன்னு. அது இதுதான். ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. அதாவது ஆட்கொணர்வு பேராணைன்னா என்னன்னா, அது சட்டத்துக்கு புறம்பா யாரையாவது கைது செய்யறாங்கன்னா, நம்ம இந்த நீதி பேராணை மூலமா அவங்கள விடுதலை ஆக்கிக்கலாம். கட்டளையுறுத்தும் நீதி பேராணைன்னா, அதாவது சட்ட உதவியோட எனக்கு இந்த விஷயம் வேணும். இது வந்து எனக்கு இந்த கோர்ட் மூலியமா நான் இத கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஒரு பெட்டிஷன் போட்டு பண்ணோம்னா, அதுல இருந்து நமக்கு அந்த இத நம்ம வாங்கிக்கலாம், ஜெயிச்சுக்கலாம் அந்த மாரி.
தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னா, ஒரு சட்டத்தோட ரூல்ஸ தாண்டி ஏதாவது ஒரு கீழ் நீதிமன்றம் செயல்பட்டுச்சுன்னா, இத பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்க நீதிமன்றம் அதிகாரம் குடுக்கலாம். அதுதான். ஆவணக்கோர்ப்பு போராளினா, நமக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வேணும், இல்ல ஏதாவது ஹைகோர்ட்டோ, இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு அந்த கேஸ் சம்மந்தமா ஏதாவது ஒரு ப்ரூஃப் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த பேராணை மூலமா அந்த ஆவணத்த இவங்க வாங்கிக்கலாம். அடுத்தது தகுதி முறை வினவும் பேராணை அப்படின்னா, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிய அரசுக்கு எதிரா கையாள்றது தான் தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5 பேராணை சும்மா ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த அளவுக்கு டெப்த்தா இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்து அரசு நெறிமுறுத்தும் கோட்பாடு. இது எந்த சட்டப்பிரிவு சொல்லப்பட்டிருக்குன்னா, பகுதி 4ல சட்டப்பிரிவு 36ல இருந்து 51ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? பகுதி 4ல சட்டப்பிரிவு 36ல இருந்து 51ல சொல்லப்பட்டிருக்கு. ம். இந்த அரசு நெறிமுறையின் கோட்பாடு ஸ்பெஷலா எத சொல்றதுன்னா, சமதர்மம், காந்தியம் மற்றும் தாராள அறிவு சார்ந்தவையா இருக்கும். இதுல வந்து ரொம்ப இதுல டெப்த்தா எதுவுமே சொல்லல. இருந்தாலும் இத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த அரசியலமைப்புல இதுல இருக்கும். இத அம்பேத்கர் என்ன சொல்லுவாருன்னா, இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லுவாங்க. அரசு நெறிமுறுத்தும் கோட்பாடுல, ஆஹா! புதுமையா ஏதோ சொல்றாங்கய்யா கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாரி அம்பேத்கர் இதுல சொல்லியிருப்பாரு. இதயம் மற்றும் ஆன்மான்னு எத சொல்லுவாரு? சட்டப்பிரிவு 32 சொல்லுவாரு. அதாவது 32 என்னது? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைய. இந்த 36 டூ 51 வரைக்கும் இருக்கிறத இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகள் எங்க அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டோட இதுலருந்து எடுக்கப்பட்டதுன்னு. இந்த அடிப்படை கடமைங்கிறது சோவியத் யூனியனோட அரசியலமைப்பு தாக்கத்துல இருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த அடிப்படை கடமை உருவாக்குறது பார்த்தீங்கன்னா, 1976ல ஒரு கமிட்டி இந்த அடிப்படை கடமையில ஒரு கரெக்ஷன் ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சட்டத்த கொண்டு வரணும்னு ஒருத்தவங்க கொண்டு வராங்க. அதுதான் என்னன்னா, 1976ல சர்தார் ஸ்வரன் சிங் அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து அடிப்படை கடமைகள சட்ட திருத்தம் செய்யணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதன்படி தான் 1976ல 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா கரெக்ஷன் கொண்டு வராங்க. அதுல என்னன்னா, குடிமக்களுக்கு ஒரு 10 பொறுப்பு இருக்குயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வகையான பொறுப்புகள குடுக்குறாங்க. அது என்னங்கிறது எல்லாமே ஒரு பெரிய பேராகிராஃபா இருக்கும். இது சும்மா ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா, தேசிய சின்னத்த மதிக்கணும். சுதந்திர போராட்டத்துக்காக போராடினாங்க இல்லையா தியாகிங்க. அவங்க எதெல்லாம் நெனச்சா பெருசா இது பண்ணாங்களோ, அதுக்கு தூண்டுகோலா இருந்தது. அந்த போராட்டத்த நினைவுபடுத்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்தியாவ பாதுகாக்கணும். இந்தியாவுக்கு வேண்டிய டைம்ல நம்ம தேச பணி செய்யணும். பெண்கள மதிச்சு நடக்கணும். கலாச்சாரத்தையும் மதிக்கணும். இயற்கையெல்லாம் பாதுகாத்துக்கணும். பொது சொத்தையும் பாதுகாத்துக்கணும். தேசத்துக்காக நமக்கு போராடணும். இல்ல தேசத்துக்காக ஏதாவது வேலை செய்யணும்னு வந்துச்சுன்னா, கண்டிப்பா அது எல்லாமே செய்யணும். அப்படிங்கிறதும், இன்னொன்னு ஸ்பெஷலா 6ல இருந்து 4 வயசு வரைக்கும் இருக்க எல்லாத்துக்குமே கட்டாய கல்வி குடுக்கணும். அனைவருக்குமே கல்வி குடுக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வந்துச்சு. இத வந்து 86வது திருத்த சட்டத்துல 51A பிராக்கெட்ல கே கீழ 11வது அடிப்படை கடமையா சேர்த்தாங்க. எந்த வருஷம்னா 2022ல. இதுல இருந்து நெறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 6 டூ 14 வயசு இருக்கவங்களுக்கு அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்துச்சுன்னா, 2002ல கொண்டு வந்துச்சு. எத்தனாவது திருத்தம்னா 86வது திருத்தம். எந்த இதில் கீழனா 51A கீழ. ஓகேங்களா? 11வது அடிப்படை கடமையா சேர்த்து ஃபர்ஸ்ட் 10 அடிப்படை கடமை இருந்துச்சு. இப்ப 11ஆ சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்தது மத்திய மாநில உறவுகள். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் 2 முக்கியமான உறவு இருக்கும். ஒண்ணு சட்டமன்ற உறவு, இன்னொன்னு நிர்வாக உறவு. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில உறவுகளுக்கு வந்து நெறைய ஒரு அதிகார பகிர்வு குடுக்குறாங்க. இத வந்து 7வது அட்டவணையில சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அதாவது சட்டமன்ற உறவுன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு 3 வகையான பட்டியல் இருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இதுல வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நம்பர்ஸ் தான் மெயின் கேட்பாங்க. இந்த பட்டியல்ல எத்தன துறை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சட்டமன்ற ரீதியான மத்திய பட்டியல்ல 97, மாநில பட்டியல்ல 66, பொது பட்டியல்ல 47 இருந்துச்சு. ஓகேங்களா? ம்.
அதாவது இந்த சட்டமன்ற உறவுனா ஒரு மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் இப்ப ஏதாவது இப்ப மத்திய பட்டியல்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது. மாநில பட்டியல்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. பொது பட்டியல்னா 2 பேரும் சேர்ந்து பண்றது தான். ஒருவேள ஏதாவது சட்டம் இயற்றுதலயோ, ஒரு நடைமுறைக்கு கொண்டு வர்றதுலயோ, ஏதாவது ஒரு விஷயத்துல மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்டின்னா, லாஸ்ட்டா மத்திய அரசு என்ன கொண்டு வராங்களோ, அதுதான் இறுதியாக்க முடியும். இந்த பொது பட்டியல்ல மட்டும். ஓகேங்களா? மத்திய பட்டியல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றது பண்ணிக்கலாம். மாநில பட்டியல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது பண்ணிக்கலாம். பொது பட்டியல்ல 2 பேத்துக்கும் பிரச்சனை ஆயிருச்சுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். ஓகேங்களா? இது சட்டமன்ற உறவு. இதே நிர்வாக உறவுல எப்படி அப்படின்னா, அதாவது நிர்வாக உறவு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில தான் இருக்கும். அந்தந்த மாநிலத்தோட நிர்வாகத்த வந்து அந்தந்த மாநிலமே பார்த்துக்கும். அதுல மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. அதுவும் சேர்ந்து தான் பண்ணும். ஆனா பெரும்பாலானது இது பார்த்தீங்கன்னா, மாநில அரசுல தான் இருக்கும். மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இது அதாவது மத்திய அரசு எந்த இடத்துல மத்திய அரசோட அதிகாரம் அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசும், மாநில அரசும் சேர்ந்து ஏதாவது ஒரு நாட்டோட உடன்படிக்கை, இந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல, அந்த மாரி விஷயங்கள்ல மத்திய அரசு அதிகாரம் செலுத்தும் நிர்வாக ரீதியா. ஆனா மத்த எல்லாத்துலயும் அந்தந்த மாநிலம் தான் அந்தந்த நாட்டோட அந்தந்த ஸ்டேட்டோட நிர்வாகத்துக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிதி உறவுகள பத்தி எங்க சொல்லியிருக்குன்னா, 12வது சட்டப்பிரிவு 268ல இருந்து 293 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நிதி நிர்வாகத்த பத்தி எந்த அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கு? சட்டப்பிரிவு 12 268ல இருந்து 293 வரைக்கும் சொல்லியிருக்கு. அடுத்தது இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு மத்திய அரசு ஏதாவது ஒரு வரி விதிக்குது அப்படின்னா, மத்திய அரசு அத வசூலிக்கும். ஆனா அது என்ன பண்ணிக்கும்னா, மத்திய அரசும், மாநில அரசும் பிரிச்சுக்கும். நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே. ஓகேங்களா? அடுத்தது அலுவலக மொழி. மொழிய பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, 17வது பகுதியில சட்டப்பிரிவு 343 to 351க்குள்ள சொல்லப்பட்டிருக்கும். மொழிய பத்தி 8வது அட்டவணையில சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 8வது அட்டவணையில எத்தனை மொழிகள் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா, 14 மொழி இருந்துச்சு. இப்ப எத்தனை இருக்குன்னா, 22 மொழி. இந்த விஷயம் முக்கியமான விஷயம். இத நோட் பண்ணிக்கோங்க. 8வது அட்டவணையில முதல்ல ஃபர்ஸ்ட் எத்தனை இருந்துச்சுன்னா, 14 மொழி இருந்துச்சு. இப்ப 22 மொழி இருக்கு. அடுத்தது அவசர கால ஏற்பாடுகள். தேசிய அதாவது அவசர கால ஏற்பாடுனா ஒரு 3 வகையான அவசர காலம் இருக்கு. தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி சார்ந்த அவசர நிலை. இந்த சட்டப்பிரிவு இந்த இயர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேசிய அவசர நிலைனா வெளிநாட்டுல இருந்து யாராவது ஒரு போர் தொடுக்குறாங்க அப்படின்னா, அது வெளிப்புற அவசர நிலைன்னு சொல்லுவாங்க. அதுவே உள்நாட்டுல யாராவது ஆயுதம் ஏந்தி ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, அது உள்நாட்டு அவசர நிலைன்னு வரும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 1962, 71, 75 இந்த 3 டைமுமே இந்த தேசிய அவசர நிலை வந்து ஒரு டைம் நடைமுறையில இருந்திருக்கு. மாநில அவசர நிலைய எங்க சொல்லியிருக்கோன்னா, சட்டப்பிரிவு 356ல சொல்லியிருக்கோம். நிதி சார்ந்த அவசர நிலைய 360ல சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? மாநில அவசர நிலை என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுல அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு இப்ப நமக்கு ரீசென்ட்டா நடந்துச்சு இல்லையா? எலக்ஷன் டைம்ல அதாவது அதாவது ஒரு கட்சி ஜெயிச்ச கட்சி வந்து பெரும்பான்மைய பிடிக்கல அப்படின்னா, மறுபடியும் எலக்ஷன் வரும். அப்படி எலக்ஷன்ல ஜெயிக்கல அப்படின்னா, ஆளுநர் ஆட்சி நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு இதுதான் இந்த மாநில அவசர நிலைன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த மாரி ஒரு அவசர இது நடந்துச்சு, ஒரு நாட்டோட நிர்வாகத்துக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, ஆளுநரே ஆட்சி செய்வாரு. ஒரே ஒரு டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல ஆளுநர் அதாவது குடியரசு ஆட்சி நடந்திருக்கு. அது எப்பன்னா 1951ல பஞ்சாப்ல நடந்திருக்கு. இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நிதி சார்ந்த அவசர நிலை பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நாட்டோட இப்போ ஒரு இந்தியாவோட கடன் சுமை ரொம்ப அதிகமாயிருந்துச்சு. இது இப்ப நாட்ட நம்ம நிர்வகிக்க கண்டிப்பா பணம் தேவை அப்படின்னா, குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாமே இருக்காங்க பார்த்தீங்களா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, அவங்களோட சேலரி எல்லாம் குறைச்சு, அதிலிருந்து நாட்டோட நிர்வாகத்த நடத்துவாங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவானது கிடையாது. அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதாவது இங்கிலீஷ்ல அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட்னா மாற்றம், மாறுதல், மேம்படுத்துதல் அப்படிங்கிறது. இது வந்து 20ல 368வது சட்டப்பிரிவுல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா?
அதாவது பகுதி 20ல 368வது சட்டப்பிரிவுல அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்குன்னே ஒரு பகுதி இருக்கு. இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எங்க யாரு கொண்டு வருவா அப்படின்னா, ஒரு நாடாளுமன்றத்துல அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு சட்ட திருத்த மசோதா வந்து நாடாளுமன்றத்துல அறிமுகம் செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே 3ல 2 பங்காவது வந்து ஆதரவு குடுக்கணும். குடுத்ததுக்கு அப்புறம் தான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி, அந்த ஒப்புதல் மூலமா தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும். அரசியலமைப்பு சட்டத்த கொண்டு வர அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா, நாடாளுமன்றத்துல இருக்கு. நாடாளுமன்றம் என்ன பண்ணும்னா, அதாவது நாடாளுமன்றம் வந்து அவங்க ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறவங்கள வச்சு எந்த ஒரு திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. அங்கெல்லாம் கேட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல்லாம் வாங்கி, லாஸ்ட்டா தான் இந்த திருத்தத்த கொண்டு வர முடியும். ஓகேங்களா? சட்ட திருத்தம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, 3 வகையான விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து சாதாரண அறுதி பெரும்பான்மை கிடைக்கணும். சிறப்பு அறுதி பெரும்பான்மை கிடைக்கணும். ஒரு சில நேரத்துல சிறப்பு அறுதி பெரும்பான்மை இருந்துச்சுன்னா, மாநில சட்டமன்றத்தோட ஒப்புதல். அதாவது சிறப்பு அறுதி பெரும்பான்மை வந்து எங்கேயாவது பாதிக்குது, அது அந்த நாட்டுக்கு எதிரா இருக்கு அப்படின்னா, அந்த மாநிலத்தோட ஒப்புதல் வேணும். இது இருந்தா மட்டும் தான் அரசியலமைப்புல ஏதாவது ஒரு திருத்தம் கொண்டு வர முடியும். அடுத்து அரசியலமைப்பு சீர்திருத்த குழுன்னு வந்துச்சு. லாஸ்ட் டைம் எக்ஸாம்ல ஒரு 3 சீர்திருத்த குழு குடுத்து, அதோட இயர் குடுத்துருந்தாங்க. இதுல நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. மறக்காம இந்த அந்த இயர்ல என்ன குழு வந்துச்சு, ஒரு 3 குழு இருக்கும். இந்த 3 குழுவ நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அரசியலமைப்பு திருத்த குழு அப்படிங்கிறது. 2000த்துல தேசிய சீராய்வு ஆணையம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்திருக்கு. இத யார் தலைமையில நடந்துச்சுன்னா, வெங்கடாசலம் தலைமையில. அதே 2007ல பூஞ்சிங்கிற தலைவர்ல உருவாக்கப்பட்டுச்சு. அதனால இது பூஞ்சி குழுன்னு சொல்லுவாங்க. 2000னா தேசிய சீராய்வு ஆணையம் வெங்கடாசலையா தலைமையில, 2007ல பூஞ்சி தலைமையில பூஞ்சி குழு. இவ்வளவுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கும். பாக்ஸ் டாபிக்ல இருக்க விஷயங்கள் எல்லாம் தான் இங்க குடுத்திருப்பேன். இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தாலே தெரியும். ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து ஃபர்ஸ்ட்டு இத்தாலிய பாணியில பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட்டு எழுதினாரு. இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இத நோட் பண்ணிக்கோங்க. மறக்காம படிச்சிருங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில யார் எழுதுனது? பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவர் தான் எழுதினாரு. அடுத்தது இங்க இன்னொரு குழு இருக்கும் பாருங்க. இந்த 2 குழு படிக்கும்போதே இந்த குழுவையும் நோட் பண்ணிக்கோங்க. 1969ல ராஜமன்னார் மூவர் குழு அப்படிங்கிறது வந்துச்சு. இது எதுக்காகன்னா, மத்திய மாநில அரசோட உறவு 2 எப்படி இருக்கு? சமாதானமா போதா? நாட்டோட வளர்ச்சி பாதிக்காதா? அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேங்களா? மீதி இதெல்லாம் உங்களுக்கு படிச்சீங்கனாலே புரியும். ரொம்ப ஈஸியான இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நெறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த இது. நீங்க கண்டிப்பா இந்த லெசனோடத இந்த இது படிச்சுக்கணும். இந்த விஷயம். அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டோட செம்மொழின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? நம்ம இந்திய அரசுமே வந்து நம்ம மொழிய செம்மொழியா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 6 மொழிய கொண்டு வராங்க. ஒவ்வொரு மொழியும் எந்தெந்த வருஷம் கொண்டு வந்தாங்கங்கிறது இது இருக்கும். இது நல்லா நீங்க எப்படி ஷார்ட்கட் வைப்பீங்களோ அந்த ஷார்ட்கட்ல படிச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம், அரசியலமைப்போட 42வது சட்ட திருத்தத்த குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்போட 32 அம்பேத்கர் என்ன சொல்லுவாரு? இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லுவாரு. 42 குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் பாக்ஸ் டாபிக்கு. ஆல்மோஸ்ட் 6ல இருந்து 8th வரைக்கும் முடிச்சிட்டோம். இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பக்கம் வருது. ரொம்ப இது பண்ண வேணாங்க. ஓரளவுக்கு நான் லாஸ்ட்ல கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருப்பேன். இது இல்லாம என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் மாரி குடுத்துருப்பாங்க. இந்த அடிப்படை உரிமைகள்லாம் ஒவ்வொரு பகுதியில என்னென்ன இருக்குங்கிறது. அதோட பிடிஎஃப் நான் குடுத்துர்றேன் உங்களுக்கு டெலிகிராம்ல. நான் அத அட்டாச் பண்ணிர்றேன். நீங்க அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இதுல ஃபுல்லா எழுதுனா உங்களுக்கு அது அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெமரி பண்ற மாரி தான் இருக்கும். ஷார்ட்கட் வச்சு நீங்க ஈஸியா மெமரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஒரே பார்ட்டா போட முடிஞ்சதுன்னா போட்டுறேன். அப்படி இல்லன்னா 2 பார்ட்டா வரும். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டவங்க மறக்காம செகண்ட் பார்ட்டையும் பார்த்துருங்க. 2மே முடிச்சிட்டீங்கன்னா, இந்த 6th, 10th லெசன் வச்சு அடுத்து ஒரு லைவ் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இந்த கிளாஸ் புரிஞ்சுதா? இல்ல ஏதாவது டவுட்டா இருக்கா? கன்ஃப்யூஸா இருக்கா? அப்படிங்கிறது எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க் யூ.